ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டர் கோகனட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றியின் ரகசியம், ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் சம்மர் ஹாலிடேஸ்க்காக அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவனும் அவங்களோட தாத்தாவும் அவங்களோட தோட்டத்தில் டெய்லியும் போய் அங்கே இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நிறைய நேரம் அங்கேயே விளையாடிக்கிட்டு நல்ல சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த பேரை அவங்க தாத்தா கிட்டே கேட்குறான், தாத்தா வாழ்க்கையில் நம்ம ஒரு வெற்றிகரமான மனிதராக மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தாத்தா, இந்த கேள்விக்கான பதிலை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்சரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நர்சரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 செடி வாங்குறாரு. 2 செடி, ஒரே மாதிரியான 2 செடி வாங்குறாரு. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு செடியை வீட்டு உள்ளே வைக்கிறாங்க, இன்னொரு செடியை தோட்டத்தில் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த தாத்தா அந்த பேரங்கிட்ட கேட்குறாரு, சரி இப்போ 2 செடியும் நம்ம வச்சுட்டோம், இப்போ இதில் எந்த செடி பத்திரமா இருக்கும், நல்லா வளரும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறப்ப இந்த பேரன் சொல்கிறான், சின்ன குழந்தை, அவனோட அறிவுக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை அவன் சொல்கிறான் அவங்க தாத்தா கிட்ட. அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை தாத்தா, உள்ளே இருக்கிற செடிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் அது எந்த ஆபத்துலேயும் சிக்காமல் உள்ளே இருக்கிற செடி தான் நல்ல ஆரோக்கியமாக நல்ல பெரிய செடியாக வளரும் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா ஓ அப்படியா, சரி பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவனுடைய அந்த சம்மர் ஹாலிடேஸ் முடியுது, அவன் கிளம்பி ஊருக்கு போயிடுறான். ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பியும் பேரன் லீவுக்காக திருப்பியும் அவங்க தாத்தா வீட்டுக்கு வரான். வர்றப்ப அவங்க தாத்தா கிட்டே ஞாபகம் வச்சு கேட்குறான், தாத்தா அப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு வெற்றிகரமான மனிதராக நம்ம மாறுறதுக்கு எது அவசியம், என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் எனக்கு பதிலே சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தாத்தா அவங்க வாங்கி வச்ச அந்த 2 செடியும் கொண்டுட்டு போய் அவரோட பேரங்கிட்ட காமிக்கிறாரு. அதில் வீட்டு உள்ளே இருந்த செடி பார்த்திங்கன்னா அது வாங்கி வச்சதோட கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அதுவே வெளியில் அவங்களோட தோட்டத்தில் வச்ச செடி ஒரு மரமாகவே வளர்ந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு, வாழ்க்கையில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வர இன்னல்கள், சவால்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அதை சமாளித்து எதிர்கொண்டோன்னா நம்ம ஒரு வெற்றியுள்ள மனிதராக மாறலாம். இப்போ பாரு, வீட்டு உள்ளே இருந்த செடிக்கு எந்த ஒரு இன்னலும் வரல, சவாலும் வரல. அதனால் அது அதோட அளவுலேருந்து கொஞ்சம்தான் பெருசாக இருக்குது. அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ராங்னஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, ஸ்ட்ரென்த்தும் அந்தளவுக்கு அந்த செடிக்கு இருக்காது. அதுவே நீ தோட்டத்தில் வச்ச செடியோடைய பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது எவ்வளோ பெருசாக படர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறி கம்பீரமாக நிற்கிது. இதுக்கு காரணம் அது பல இன்னல்கள், புயல், மழை, அந்த மாதிரி பல இன்னல்களையும் சவால்களையும் சமாளித்து அதோட வேரை நல்லா ஊன்றி பெருசாக வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு வர இன்னல்களையும் சவால்களையும் நம்ம சந்திக்க நம்மளோட வேர் ஆழமாக ஊன்றோம். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் நம்மளுக்கு வருது. அந்த பிரச்சனைகள் ஒன்று நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே போகுது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் வருது. அதை பின்தள்ளிட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிற தைரியத்தையும் நம்மளுக்கு அது கொடுக்குது. இதுவே ஒரு வெற்றியாளராக மாறுறதுக்கு
முக்கியமான ரகசியம். தேங்க்யூ.